கீழே வைங்க, கீழே கீழே வச்சுடுங்க. இந்த இதில் வை. இதில் வைக்கவா? வை. இல்லை இதில் வை. இல்லையம்பலம் விநாயகர் சொல்லிட்டியம்மா. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவர செந்தித்தல் தானே. திகடா சக்கர விநாயகர் சொல்லிட்டீங்களா? சொல்கிறேம்மா முதல்ல அவர் தானம்மா சொல்லணும். இந்த இது திகடா சக்கர சமூகம் சொல்கிறேன். திகட அதான் சொல்லணும். அதுதான் முன்னாடியே ஒரு ஆளை வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். முதல்ல அவரு தான் சொல்லணும். அதை வச்சுட்டு திகட சக்கர செம்மகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி ஆவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். அதை குடி கொஞ்சம். அண்ணிய 2 பேரும் சேர்ந்து போடு. நீ காட்டுமா? இந்த அவங்கள காட்ட சொல்லு. காட்ட சொல்லு. கற்பூரம் காட்டுமா? எடுத்துடுறேன். திரிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய ரெண்டாவதுமா அது லைன்ல 4 வரும். அது அமைப்புல சொல்லிடு. உங்க அமைப்பு நட சொல்ல இது பொதுவாக நடக்குதா? எல்லா அமைப்பா 1 2 3 4 அப்படி வரணும். திருச்சிற்றம்பலம் அது தெரியுமா? கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலோ பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே உடரோடு தொடங்கி முடங்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. சொல்லுங்க. சூடி பெருமானே அருளாலா எத்தால் மரவாகே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை. சிரிக்காதீங்க, சிரிச்சா தப்பா நினச்சி. தான் வரும்போது சொல்லணும். இப்போ அது சொல்றேன்னா முதல் 12 திருமுறை 8 7 திருமுறை சொல்லிட்டு லைன்ல வந்துருமா? அதே 3 7 அப்படிதான் நம்ம சொல்றது. நீங்க ஏன் மாத்துறீங்க நடுப்புறா? அப்புறம் இருங்க, அப்படியே இருங்க. அப்ப பித்தாவை சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்களா? அடுத்தது மந்திரமா அது 2வது திருமுறை சொல்லுங்க. 7 வரைக்கும் சொல்லிடுங்கம்மா. மாணிக்கவாசர் அஷ்டகம் 8வது தொடங்க சொல்லுங்கம்மா. அம்மா 8 நீங்கள் நடத்த சொல்ல இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. எல்லா குரூப்பையும் கூப்பிட்டு அமைப்பு சொல்ல எல்லாரும் இதாக 7 திருமுறை பாடிட்டு பண்ணிடலாம். எல்லாமே குரூப்பு சேர்ந்துருக்க சொல்ல சேர்ந்தே செய்யலாம். அதை 7 பாடிட்டு 8வது அட்டகம் 8வது திருவாசகம் தொடங்க சொல்ல அட்டகம் தொடங்குங்க. 8வது திருவாசகம் தொடங்க சொல்ல அட்டகம் தொடங்க. நான் சொல்கிறேன்னு எல்லாம் தப்பான்னு நினைக்காதீங்க. பெருமான்
அண்ணாந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை இரண்டாம் திருமுறை என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி வழிபடும் மதனாலே ஒரு நோய் கடலினும் நான்காம் திருமுறை சொற்றுணை வேதியன் சோதிவானவன் கற்றுணை பூட்டியோ கடலில் பாற்றினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே ஆறாம் திருமுறை ஓசை உடையலாமானியே உலகுக்கு ஒருவனாய் நின்றானியே வாசமரலாமானியே மலையாம் ஒருவனாய் நின்றானியே தேச பெரிதும் முதியானியே இரானாய் அழுந்தியே தேச பெரியலாமானியே திருச்சிட்டம் நம்ம ஊரில் யாரும் வரலையா புதுவாசம் என்றும் ஏற்றி வழிபட பெற்ற கால காலனை இப்போ எடுங்க இப்போ மரியாதை ஏழாம் திருமுறையில இதை முடிச்ச உடனே நாங்க வந்து தெல்லை வாழ் அந்த நாள் பாடுவோம். பாடுங்க அது ரொம்ப விசேஷம் அது முதல்ல அடியார் பாடுங்க ஐயா, தெல்லை வாழ் அந்த நாள். தில்லை வாழ் அந்தனதம் அடியாத்தும் அடியே திருநீல கண்டத்து குயவனா கடியே இல்லையே என்னாத இலக்கடை இளையான்றன் குறிமாறன் செல்லுமா மிகமல்ல அல்லிமேன் முல்லையந்தார் அரண்மீதி கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு ஆளே என் அடியார்க்கும் அடியேன் மையால் உலகா நீங்க ஒன்று இங்கே ஒன்று கொடுங்க நீங்கள் ஒன்று பாடணுன்னு அவங்களுக்கு கொடுங்க இல்லையா ஒருத்தர் தான் பாடுறாரு இங்கேயும் பாடுறாங்க அதனால தான் சொன்னேன் வெகுண்டெழுந்த தாதை தாள்